இங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேனுடைய மாமன் பேர் எத்திரோ. அவர் மோசேனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வர்றார். வர்ற இடத்துல மோசையை பார்த்தா வீட்டில் ஆளை காங்கல, ஊழியத்தில் ரொம்ப பிஸியா இருக்கிறார். காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் மக்கள் யாருக்கு முன்னால் நிற்கிறாங்க? மோசேட்ட. ஏன்னா 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள். அப்போ டெய்லி பிரச்சனை வந்திருக்கும் பாருங்களேன். என்னை அடிச்சுட்டான், என் மனைவி போயிட்டா, என் பிள்ளைய காணல, அதை காணல, வழக்கு பிரச்சனை. அப்போ எல்லாம் மோசை உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பார்க்குறார். மோசனுடைய மாமனார் மருமகன் காலையில் வீட்டை விட்டு போனாலும் இன்னும் வீட்டுக்கு என்ன செய்யல, வரல. அப்படிங்கும் போது தான் மருமகனுக்கு கூப்பிட்டு சொல்றாரு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை சொன்ன உடனே, இது ஒரு சரியான காரியம் இல்லை, நீர் என்ன செய்யணும்னு சொல்லிதான் அங்கே சில ஆலோசனைகளை மோசனுடைய மாமனார் சொல்றார். அப்படி சொல்லுகிற ஆலோசனை குறித்து தான் அந்த அதிகாரம் முழுசு இருக்குது. இதன்படிதான் பாஸ்டர் மாமனார்ட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறார். ஏற்கனவே மோசைக்கு ஆலோசனை சொன்னது யார் தான்? மாமனார். இடையில மோசை பார்த்தீங்கன்னா தேவனோடு முகமுகமா பேசுறவர், அப்படிதானே? 40 நாள் மலையில உபவாசம் பண்ணி இருந்து 10 கட்டளையை டைரக்டா மோசை ஆண்டவர்கிட்ட வாங்கின ஆளு. அப்ப இப்ப மோசனுடைய மாமனார் இந்த ஆலோசனை சொல்லும் போது மோசனுடைய உள்ளத்துல எவ்வளவு தாழ்மை பக்குவம் இருந்திருக்குங்கிறது அதை பார்க்க முடியுது. ஒருவேளை இன்றைக்கு மருமகன் இப்போ எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நிறைய காரியத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்றோம். நிறைய நல்ல ஒரு மனதை எங்களுக்குள்ள தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா ஒருவேளை சில ஊழியங்களிலே நான் பார்க்கிற போது பிராக்டிக்கலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, மோசனுடைய மாமனார் இப்படி சொன்ன உடனே மாமனார்கிட்ட எழுத்து பேசியிருக்க மாட்டார். உடனே என்ன செய்வாருன்னா மனைவியை கூப்பிடுவார். பாரு, உங்க அப்பா வந்தாரா, நல்லா விருந்து சாப்பிட்டாரா, போனாரான்னு இருக்கணும். இங்க அந்த ஐடியா சொல்றது இந்த ஐடியா சொல்றதுலாம் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் கர்த்தருடையே பேசுற ஆளு. ஒரு லேலியா சொல்லுங்களேன், அவரையே நான் நேரடியா பாக்குற ஆளு. உங்க அப்பா பார்த்திருக்காரா அப்படி சொல்லக்கூடிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா மோசே அப்படி சொல்லல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்னதான் நம்ம தேவனோட நெருக்கமான ஆளா இருந்தாலும் நமக்கு ஆலோசனை சொல்றதுக்கு சாதாரண ஆட்களையும் கடவுள் பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதனால இவங்களுக்கு கிருபை இல்லை, இவங்க ஜெபிக்கிற அதுல குறைவா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எத்தனை அவர் வேற தேசத்தை சார்ந்தவர். ஒரே ஒரு குவாலிபிகேஷன், மோசைக்கு பொண்ணு கொடுத்தார். அதுதான் அவங்க தெய்வத்துக்கு ஒரு ஆசாரியரா இருந்தா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு முதிர்ந்த அனுபவத்தில் உள்ள அந்த மோசனுடைய மாமன் சொல்ல கேட்டு மோசை அப்படியே செய்தானா. அதாவது எல்லாமே மோசைட்டே வந்தா மோசை என்ன பண்ணுவாரு? அதனால்தான் நீங்க லீடர்ஸை ஏற்படுத்துங்க. மோசனுடைய மாமா சொன்ன ஐடியா. 50 பேருக்கு ஒரு தலைவர், 10 பேருக்கு ஒரு தலைவர், 100 பேருக்கு ஒரு தலைவர். அதுல திறமையுள்ள ஆளை சூஸ் பண்ணி எடுங்க. அப்ப அவங்ககிட்ட கொடுங்க. சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் அவங்களே என்ன செய்யட்டும், தீர்க்கட்டும். பெரிய பிரச்சனைனா உங்ககிட்ட வரட்டும். அப்படின்னா எல்லாரும் பயன்படுத்தப்படலாம், நீங்களும் சுகமா போய் சேரலாம்னு சொல்லி ஆலோசனை சொல்றாரு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அப்ப ஆலோசனை, அதுக்கு தான் நம்ம எல்லாம் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் 5 டீம் இந்த சபையில கர்த்தர் எழுப்பி கொடுத்திருக்கிறாரு. எப்படி மோசைக்கு அந்த 50 பேருக்கு தலைவர், 10 பேருக்கு தலைவர் இருந்தாங்களோ, அதே போலதான் கர்த்தர் உங்களை தலைவர்களா ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.